அப்போ வடமேற்கு வாயு முதல்ல என்ன சொல்றது, ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒரு மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2வது பையன் கேடிஎம் பைக் வாங்கியிருக்கார். இதுதான் அந்த வடமேற்கு வாயுன்னு சொல்லக்கூடிய ரகசியம். என்னன்னா, ஊரெல்லாம் சுத்த வைக்கும் பசங்களை. சரி, கேடிஎம் பைக் வாங்கிட்டாரு, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை, அவர் வெளியே வந்துட்டார். முதல்ல வடமேற்கு வாயும் பையனை வெளியே அனுப்பிச்சிருச்சு, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை போட்டு வெளியே அனுப்பிச்சிருச்சு. ஆனால் அந்த வடமேற்கு என சொல்லக்கூடிய வாயு மூலை எதை அவர்கள் வீட்டில் பாதித்து கொண்டே இருக்கிறது என்றால், வடமேற்கு வாயுத்தில் என்ட்ரன்ஸ் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கோ குழந்தைகளுக்கோ நிச்சயமாக குழந்தை பிரிப்பில் பிரச்சனை ஏற்படும். டெஸ்ட் டியூப் பேபி, ஐவிஎஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு வாயு. ஆனால் அவங்களுக்கு ஒரு மூத்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்போது அந்த வீட்டுடைய பாதிப்பை யார் அனுபவிக்கிறார்கள் அப்படின்றது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவங்க வீட்டில் உட்காந்து பேசும்போது, அவங்க வீட்டில் 6 மாடு வச்சிருக்காங்க. 6மே பால் கறக்கக்கூடிய பசு மாடுகள், கறவை மாடுகள். இந்த 6 மாடுகளுமே கன்று போட மாட்டேங்குது, சினையே ஆக மாட்டேங்குது. மீறி சினையாகனா குட்டி போட்டோடனே குட்டி இறந்து போகுது.